லெஸ்பியனாக இருக்கட்டும், இல்லை கேவாக இருக்கட்டும், இல்லை எல்ஜிபிடிக்யூ AI++ கம்யூனிட்டியோடைய எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப்பை எடுத்தாலுமே சரி, அதை ஒரு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நமக்கு பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அவங்களோட லவ்வில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அதோடைய செக்ஷுவாலிட்டியில் உங்களுக்கு ஒரு கூச்சமும் ஒரு கிண்டலும் இருக்கும். I'm very bad at public speaking. ஸோ அதனால் நான் ஒரு குட்டி நோட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அண்ட் சசி சார், ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் நடித்து அதுக்கு எனக்கு விகடன் அவார்ட்ஸ் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அன்னைக்கு இந்த இதே மாதிரி ஆடியன்ஸாக நீ உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் யூ ஆர் தேர். நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசிச்சேன், ஓகே உங்களை பற்றி பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாம் நினச்சி தான் நான் மேடைக்கு போனேன். பட் அங்கே போனது நான் டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன். அதனால ஐ குடன்ட் ஸ்பீக் அ வேர்ட். அன்னைக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பீம் பற்றி கண்டிப்பாக என்னால் பேச முடியாது. பட் அன்னைக்கு பேச முடியல. ஸோ அதனால இன்றைக்கி நான் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு. ஐம் ட்ரூலி டச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மாமோய் மணிகண்டன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் காதல் என்பது பொது உடைமை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், Feb 14th படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லோரும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு 1 day இல்லை ஒரு 2 days கொண்டு வரும்னெல்லாம் நாங்கள் வி டோன்ட் பிலீவ் தட். பட் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கிடைக்கும், இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுவே இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இந்த படத்தோட பாட்டாகிறதுக்கு என்ன கூப்பிட்ட ஜேபி சார், உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ், and of course my co-actors, my wonderful co-actors, Vineet sir, Rohini ma'am. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது, இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனு, கலேஷ், ஆக்சுவலி ஐம் நர்வஸ், அதனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் சொதப்பிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அனுஷா, கலேஷ் சொன்ன மாதிரியே வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்க நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ், வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அவங்க கூடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும். யூஸ்வலாக மாமா உங்களுக்கும் தெரியும் அது. பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும். தீபாக்கா அண்ட் சிந்து மேம், சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது எங்கள் படமாக இல்லாமல் நம்ம படமாக நீங்கள் எல்லோரும் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்கள் படமாக நீங்கள் எல்லோரும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எஸ்பெஷலி மாலினி எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட் டைமில். ஸோ ஐ தேங்க் மாலினி ஆஸ் வெல். அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சயன் சார், உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடித்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லோரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த Feb 14th அப்புறம் இது எங்கள் படம் இல்லை, நம்ம எல்லாருடைய படம். இங்கே பேசுகிறவங்களுக்கு குறைஞ்சபட்ச மரியாதை. இந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணம் அவங்க பேசுகிறது தெளிவாக எல்லாருக்கும் கேட்கணும். இங்கே மேடையில் பேசுகிறவங்களுக்கு இந்த நச சத்தம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பை நான் வேண்டுறேன் பேசுறதுக்கு முன்னாடி. நன்றி.
ஒரு நாள் கொத்துன்னு படம் முடிஞ்சதும் எனக்கு சினிமாவிலேருந்து வந்த முதல் கால் வந்து தனஞ்சயன் சார்டன் தான். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நேற்று ஃபோன் பண்ணும்போது எல்லா இன்டர்வியூலையும் உட்காந்துருக்காரு, எல்லா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கும் போகிறாரு, படமும் ரிலீஸ் பண்ணுறாரு. 24 ஹவர்ஸில் அவரோட டைம் டேபிளை நான் ஃபாலோ பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஆரம்பிச்சு எங்களுக்கு நீங்கள் காலையிலேருந்து எப்படி சினிமாவில் இயங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து என்னுடைய நண்பர் ஸ்ரீ சரவணன் அவர் டிஓபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எதாச்சும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கறதுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அங்கங்கே போஸ்டர் பார்த்துருக்கேன், ஜேபி சாரோட லென்ஸ் பார்த்துருக்கேன், தலைக்குதல் நான் இன்னும் பார்க்கல. அப்புறம் இந்த படத்தில் நடிக்கிற அனுஷா என்னோட ஃப்ரெண்டு, ஸ்ரீ சரவணனோட ஃப்ரெண்டு, அப்புறம் உமாதேவி அவங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த படத்தை மேலே ஒரு கூடுதல் அன்பு அப்படின்னு இந்த படத்தை போய் நான் பார்த்தேன். இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மில்க் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஆங்கிலத்தில் ஷான் பென் பண்ணார், கஸ் வான் சாண்ட் டைரக்ட் பண்ணார். அது யாரை பற்றின படம் எதுவுமே தெரியாமல் ஒரு ஷான் பென் ஃபேனாக நான் அந்த படத்துக்கு போகிறேன். அப்போ அந்த படத்துக்குள்ளே போகும்போது அமெரிக்காவில் ஒரு ஹோமோசெக்சுவல் முதல் முறையாக ஒரு அரசு பதவிக்கு வந்த ஒரு கதையை அந்த மில்க் திரைப்படத்தின் மூலமாக எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த படம் பார்த்ததோ எனக்கு என்னென்ன தோணுச்சுங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கானில் அதிகமாக செலிப்ரேட் பண்ண படம், ஒரு படம் பாப்புலர் ஆச்சு. ஸோ அந்த படமும் நான் பார்க்குறேன். அந்த படத்தில் நடித்த நடிகை லீ சிடு வந்து என்னுடைய மிக ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் சில கேள்விகள் கேட்கப்படுது இந்த ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி. அதுக்கு அவங்க சொன்ன பதில்களும் எனக்கு சில ஆச்சரியங்களை தந்தது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா, மதமோ ஜாதியோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களோ இல்லாமல் சம்பிரதாயங்களும் சட்டத்திட்டங்களும் நம்மளுடைய ப்ராக்டிசஸ் நம்மளை ஒரு சுழல்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்து இயக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் உருவானதுக்கான காரணம் நீங்கள் ஆரம்பித்து போனீங்கன்னா, பின்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா, அது ரொம்பவும் ஒரு சில்லறைத்தனமான கேள்விகளுக்கு கேள்வி கூட கேட்க தேவையில்லை, அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக புரியக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது இருக்கும். இது இப்படி உருவானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது அமெரிக்காவில் இருக்கட்டும் இல்லை ஐரோப்பாவில் இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாண்டில் வந்து சேம் செக்ஸ் மேரேஜை வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நம்மளுடைய சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் ஆர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி அதிகமாக குவேர் கம்யூனிட்டி பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது கலையும் திரைப்படங்களும். அந்த வகையில் இந்த டீமுக்கு என்னுடைய முழு மரியாதையும் அன்பும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஆக்ட் ஆஃப் லவ்வை தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொச்சைப்படுத்தும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு வகையில் இந்த மாதிரி வந்து சேம் செக் ரிலேஷன்ஷிப், அது லெஸ்பியனாக இருக்கட்டும் இல்லை கேவாக இருக்கட்டும் இல்லை LGBTQ AI++ கம்யூனிட்டியோடைய எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப்பை எடுத்தாலுமே சரி, அதை ஒரு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுறதுல நமக்கு பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அவங்களோட லவ்வில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனால் அதோடைய செக்ஷுவாலிட்டியில் உங்களுக்கு ஒரு கூச்சமும் ஒரு கிண்டலும் இருக்கும். இந்த படத்தில் அதை முழுவதுமாக இல்லை பிரதானமான அளவில் அதை தவிர்த்துட்டு உணர்வுகளுக்கு அதோடைய சென்சிட்டிவிட்டிக்கும் அதனுடைய யதார்த்த தன்மைக்கும் உண்மைக்கும் அதிகமான இடமளித்திருக்கிறார் ஜேபியோட லென்ஸ் நான் பார்த்துருக்கேன். தமிழ் சினிமாவோட சூழலில் மெயின் வணிகத்து சார்ந்த படங்கள், இப்போ குடும்பஸ்தன் வந்து பெரிய வெற்றி ஆயிருக்கு. தமிழ் சினிமா அப்பப்போ ஒருத்தரை தத்தெடுக்கும். சிவாவை தத்தெடுத்தது, சேதுவை தத்தெடுத்தது, அப்புறம் இப்போ மணிகண்டனை தத்தெடுத்துட்டு இருக்கு. ஈஸ் அவர் மிடில் கிளாஸ் போஸ்டர் பாய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹீரோ மாதிரியே இருக்காது, பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாப்ல. ஸோ இந்த மாதிரி வணிக சினிமாவுக்கு இங்கே சிவப்பு கம்பளம் அதிகமாக விரிக்கப்படும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவருக்கு புரியும். குடும்பத்தினை பற்றி தப்பாக பேசினவங்க நிறைய பேர் என் காதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படம் இன்னைக்கு ஜெயிக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் எப்பவுமே தெளிவாக இருக்காங்க, அவங்க எதை கன்சியூம் பண்ணணும், எது நல்லா இருக்குன்னு அவன் தான் முடிவு செய்யணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ரசிகர்கள் விமர்சன சூழல்ல ஒரு பெரும் பகுதியான ஆடியன்ஸை வந்து படம் பார்க்க விடாம நாம தடுக்கிறோம் நான் நினைக்கிறேன். இந்த விமர்சனங்கள் எப்படி இருக்குதுன்னா, பெரும்பான்மையா தன்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. நான் பேசுறேனே, போன் பேசுறேனே, கொஞ்சம் வெளில போய் பேசுங்கண்ணே, தேங்க்ஸ். தனிப்பட்ட விருப்பத்தையும் தனிப்பட்ட எண்ணங்களையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளையும் உள்ள பிரதிபலிக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, இதை வச்சு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றான். சோஷியல் கன்ஸ்ட்ரக்டுடைய ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் தான் வந்து இப்போ நான் சொல்றேன். ஆடியன்ஸ் அதிகமா வந்து தியேட்டர்ல படத்தை சாம்பிள் பண்றதுக்கான சூழலை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும், நம்ம எல்லாரும் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்ம வந்து உருவாக்கணும்.
ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜேபி மாதிரி ஒரு இயக்குனர் இது வந்து ஒரு எல்லாம் போல்டு அட்டம்ப்ட், அப்புறம் வந்து போல்டாக நடிச்சிருக்காங்க, அப்புறம் போல்டாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அது ரொம்ப ஒரு 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 பிற்போக்கான சிந்தனை, அது ரொம்பவும் பிற்போக்கான சிந்தனை. அதாவது நம்மளுடைய சக மனிதன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கத்தோலிக்க திருச்சபை சபையுடைய போப்பாண்டவர் ஒரு 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 ரீல்ல பேசும்போது, ஒரு இன்டர்வியூல பேசும்போது என்ன சொல்றாரு, அவர் வந்து ஒரு ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பை சப்போர்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சக மனிதனை நேசிங்கிறது என்னுடைய அடிப்படை, அந்த அடிப்படையில் இதை நான் முழுவதுமாக ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆதரவு கிடையாது, சப்போர்ட். நீங்க எங்களோட சிம்பத்தைஸ் பண்ண வேண்டாம், ஆனா எங்களை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? டு ஹேவ் அ நார்மல் லைஃப் லைக் ஹவு அதர் பீப்புள் லிவ் இன் தி சொசைட்டி. இங்க பேசும்போது கூட வந்து இவங்க டிஃபரெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யாரோ பயன்படுத்தினாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த படம் எது நார்மல் இல்லைங்கிறத கேள்வி எழுப்பக்கூடிய படம், அதற்கு விடை சொல்லக்கூடிய படம். இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல 2 பெண்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இல்ல ஒரு 2 ஆண்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இல்ல கியூர் கம்யூனிட்டியில இருக்க யாரோ 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, இவங்களுக்கு பிரச்சனை அவங்க 2 பேர் லவ் பண்றது இல்ல, அவங்க எப்படி ஒரே வீட்டில் இருப்பாங்க, அவங்க எப்படி செக்ஸ் வச்சுப்பாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, அவங்க ரொமான்ஸ் எப்படி இருக்கும், இது எதுவுமே நம்மளுடைய கண்களுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் பழக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது. நம்மளோட பிரெயின் இஸ் ஆக்சுவலி கண்ட்ரோல்டு பை அ காக்னிட்டிவ் பயஸ். அதாவது நீங்க பார்க்கிற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், பழகிற விஷயங்கள், உங்களுக்கு போதனை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உங்க பிரெயின் வந்து இது சரி இது தவறு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குது. இது வந்து உங்க பிரெயின் வந்து கண்டிஷன் பட்டிருக்கு. உங்கள எல்லாருமே, நானும் தான், நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்றோம், நம்ம பார்க்குற விஷயங்கள், நமக்கு சொல்லப்படுகிற விஷயங்கள், திணிக்கப்படுகிற விஷயங்கள், இதெல்லாம் உங்களோட பிரெயின்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்குது. இது இப்படிதான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் உருவாக்குது. அதுல இருந்து இந்த சமூகம் தன்னை விடுவித்துக் கொள்ள ட்ரை பண்றத நான் இந்த சினிமா மூலமா பார்க்குறேன். அதுக்காக மில்க் எடுத்த கஸ்மான்ஸானும் சரி, இல்ல ப்ளூ இஸ் த வார்மஸ்ட் கலர் எடுத்த அந்த இயக்குனரும் சரி, இந்த படத்தை எடுத்திருக்கக்கூடிய ஜேபிக்கும் சரி, என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆடியோ லான்ச்சுக்கு பிரதானமா பெருசா நாங்கள் அதிகமா பங்கு பெறதில்லை. ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்ல உண்மையை பேச முடியறதில்ல, அந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ. ஏன்னா இதெல்லாம் வந்து கடவுள்களை ஆடியன்ஸை வந்து கடவுளாக்கும் மேடைகளாக ஆடியோ லான்ச்சுகள் வந்து மாறிட்டே வருது. அதெல்லாம் தேவையில்லை. ஒரு படத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை எடுத்து நீங்க பேசினாலே அது அந்த ஆடியன்ஸுக்கு போய் சேரும். பிரஸ் அது சரியா புரிஞ்சுப்பாங்க. தேவையற்ற ஜோடனைகள் நமக்கு ஒரு ஆடியோ லான்ச்ல தேவையில்லை. இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உண்மையான முயற்சி. இந்த தமிழ் சினிமா சூழல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிக சூழல்ல இப்படி ஒரு படத்தை, அதாவது முழுக்க முழுக்க இவர் சொல்றாரு இல்லையா, என் கேள்வி ஆக்சுவலா அவரோட பாயிண்ட் என்னோட பாயிண்ட் ரொம்ப பக்கத்துல இருந்தது. ஜேபி பேசும்போது எனக்கு கோபம் வந்தது. அங்கதான் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து அது ஒரு படைப்பை உருவாக்கும். ஒரு கிரியேட்டர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அதை நேசிக்கணும், இல்ல காயப்படணும், இல்ல கோவப்படணும். அப்படி ஏதாவது நடந்தா மட்டும்தான் அவரால் ஒரு உண்மையான கிரியேஷனை கொண்டு வந்து வெளியில மக்கள் முன்னாடி கொடுக்க முடியும். இந்த படம் வந்து ஒரு உண்மையான படைப்பு அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விகள் எல்லாம் முன் வச்சேன் இல்லையா, LGBTQIA+ உடைய கம்யூனிட்டி பத்தின ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குன்னு. அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொல்றாங்க. அவர் சென்சுவாலிட்டியை விரும்பல, ஆனா அதே நேரம் அழகியலோடையும் ஏஸ்தட்டிக்ஸோடையும் பொறுப்போடையும் நிதானத்தோடையும் இந்த படத்தை வந்து அவர் அணுகியிருக்காரு. ஸோ அதுக்கு ஜேபிக்கு வந்து முழு வாழ்த்துக்கள். குவிக்லி அபவுட் த காஸ்ட் அண்ட் க்ரூ, லிஜோமோல் உங்களோட படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தை நீங்க கேரி பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைரக்டருடைய ஆர்ட் ஃபார்ம்ல இஸ் கான் ஃபார் லாங்கர் ஷார்ட்ஸ். அப்புறம் டெஃபினெட்லி நிறைய டேக்ஸ் நடந்திருக்கும். 2-3 ஆர்டிஸ்ட் மட்டும்தான். கேமராமேன் சைடில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், மற்ற ஆர்டிஸ்ட் சைடில் சேலஞ்சஸ் இருக்கும். ஒரே லென்த்தி ஷாட் ரொம்ப நேரம் போகும்போது நிறைய ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணி நடிக்கணும். அப்போ பல வாட்டியும் ஒவ்வொரு வாட்டி எத்தனை டேக் போனாங்கலாம் தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பெர்ஃபார்மன்ஸோட இன்டென்சிட்டி இருக்குல்ல, அதோட ப்ரெசிஷன், துல்லியம் வந்து ரொம்ப அழகாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அவங்களுடைய கண்கள். ஏன்னா இது நம்ம திரையில பார்க்காதது. பல விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் நம்மளுடைய பிரெயின் வந்து அதுக்கு பழக்கப்படாததுனால, நம்ம இது வரைக்கும் திரையில் அதை பார்த்தாததுனால, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இந்த படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புண்டு. அது நார்மலா இது என்னன்னு ஒரு குழப்பம் வரதுக்கு வாய்ப்புண்டு. இந்த படம் பார்க்கும்போது படம் முடிகிற வரைக்கும் நீங்க எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், கொஞ்சம் யோசிங்க. ஸோ இந்த படம் வந்து தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான முயற்சியை நான் பார்க்குறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அனுஷா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணன் சாருடைய அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க உமாதேவியனுடைய ஃப்ரெண்டு ரொம்ப அழகான வரிகள் எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்கு இந்த பாட்டுலன்னு பார்க்கும்போது, விஷுவலை பார்த்து எழுதினாங்கிறது எனக்கு இப்போதான் தெரிஞ்சது. அப்புறம் அந்த தம்பியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் காஸ்ட் இந்த படத்தில் ஒரு சின்சியரான எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய அந்த 1.5-2 மணி நேரம் டைமை கொடுக்கறது முழு தகுதின்னு நான் நினைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும்
எதிரே உட்கார்ந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நீண்டு போயிட்டே இருந்தது. ஒருத்தர் வந்து தூங்குறது கூட பார்த்தேன். படத்தை பற்றி என்ன அப்படின்றத பற்றி இனிமேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படம் ஏன் அப்படின்றத பற்றி மட்டும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றது தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை வந்து நீங்கள் மலையாளத்தில் எடுங்க அப்படின்னு சொன்னபோது, இல்லை என் தமிழ் ஆடியன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் இது எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது. இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்கே துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலாக பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்தில் துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசித்து ரொம்ப அற்புதமான எழுத்து. இதில் என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து 50 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்டிவாக ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்து ஒரு 23 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 25 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸாக நான் நடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இந்த லக்ஷ்மி கேரக்டர். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னால் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த பண்ண ஆரம்பித்த போது தான் வந்து எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்தில் இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு. லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்தில். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதோடு சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு, அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவாக இருந்தது. நான் நிறைய அம்மா பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு விட்னஸில் ஒரு அம்மா பண்ணியிருக்கேன், தண்டட்டியில் பண்ணியிருக்கேன், இல்லை நிறைய 3ல அம்மா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்ட்டான அம்மா. ஆனால் அம்மா அப்படின்றது மட்டும்தான், அதை தான் கேட்பேன் நான். டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு. சரிங்க, அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அந்த ஹீரோவுக்கு அம்மா யார்? கோபமானவங்களா, இல்லை கஷ்டப்பட்டு வந்தவங்களா, இல்லை அவங்க ரொம்ப கர்வமாக பேசுகிறவங்களா, இல்லை அவங்களால இந்த கதையில் ஏதாவது நடக்கணுங்க அப்போ தான் வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட சொல்லுவேன் நான். ஆனால் நான் ஏற்றெடுத்த படங்கள்லேயே உண்மையாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த கேரக்டர். நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில கதை கேரக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் நினச்சிட்ருப்பேன். அதில் இந்த படம், இந்த லக்ஷ்மி கேரக்டர். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். பார்த்த டைரக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல அதிகமாக எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸில் இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது. இங்கே வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். தமிழில் விருமாண்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும். பட் நிறைய சக்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப இது. பட் அதே நேரத்தில் வந்து தமிழில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தால், வித்தியாசமான கதையாக இருந்தால், தைரியமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குனர்கள், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜேபிக்கு என்னுடைய நன்றி. இந்த லக்ஷ்மி ஆக்சுவலாக வந்து இது எங்களுடைய கதை, மோர் தென் எனிபடிஸ் ஸ்டோரி. வந்து இந்த அம்மா பொண்ணுனுடைய ஒரு ட்ராமா. இந்த படம் எல்லாம் என்ன பேசுது, இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். அதை மீறி வந்து இதில் இருக்கிற ட்ராமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களை ஒரு சினிமாவாக ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி, உங்களை என்கேஜ் பண்ணுற மூவியாக இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டார் காஸ்ட்டோ இல்லை கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்தில் வந்து காதல் என்பது பொது உடைமை, உங்களை என்கேஜ் பண்ணும்.
ஜேபி வந்து எப்போவுமே சொல்லுவார், அது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இந்த இடத்துல சொல்லலை. அதை நான் இரவல் வாங்கி சொல்கிறேன். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை 100 பேஜ் அதுக்கு மேலே எழுதியிருக்காரு. ஆனால் நீங்கள் எழுத போகிற அந்த 4 வரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது. எதுவாக கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதி இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழில் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு, இல்லைன்னா வந்து நீங்கள் இங்கே எடுக்க வேணாம், இங்கே எடுப்படாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியாக இருப்பாங்க அப்படின்றத நாம் செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து தயானஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு. பஸ் உருவாக்கணும் மேடம், பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதில் எஃபர்ட் போட்டுட்ருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகும். எல்லாத்துக்கும் மேலே வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே. பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றது தான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட.